நிறைய சக்சஸ் ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். நான் படிச்ச இந்த ஒரு புக் ஒரு சக்சஸ்க்கு பின்னாடி இருக்க ஃபெயிலியர் பத்தியும், அந்த ஃபெயிலியரையும் தாண்டி நம்ம ட்ரீம் எப்படி அச்சீவ் பண்ணணும், நம்மளோட லைஃப்ல எப்படி சக்சஸ் ஆகணும் அப்படிங்கறத ஒருத்தர் அவரோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கருவிலிருந்து கலெக்டர் வரை அப்படிங்கிற நேம்ல எழுதியிருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, டாக்டர் ராம் பிரசாத் மனோகர் ஐஏஎஸ் சார் தான். ராம் பிரசாத் மனோகர் சாருக்கும் நம்மள நிறைய பேருக்கு இருக்க மாதிரியே ரெண்டு கனவு இருந்துச்சு. ஒன்னு டாக்டர், இன்னொன்னு ஐஏஎஸ். ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இவரால டாக்டருக்கு படிக்க முடியல. பிகாஸ் அவருக்கு அந்த டைம்ல கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்காம பிரைவேட் காலேஜ்ல தான் சீட் கிடைக்குது. அப்ப இருந்த ஃபேமிலி சிச்சுவேஷனால அந்த ஃபீஸை இவங்கனால பே பண்ண முடியல. சோ வெட்டனரி டாக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்றாரு. படிச்சுட்டு இருக்கப்பவே சயின்டிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு முடிவும் பண்றாரு. இவர் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய சான்ஸுமே கிடைக்குது. பட் அதுவுமே சில ரீசன்ஸ்னால இவர்கிட்ட இருந்து அந்த சான்ஸ் மிஸ் ஆயிருது. சோ இந்த மாதிரி லைஃப்ல கண்டினியூவா ஸ்ட்ரகிள்ஸும் ஃபெயிலியர்ஸும் மட்டுமே பார்த்துட்டு இருக்கப்ப இதெல்லாம் தாண்டியுமே இவர் எப்படி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா ஆனாரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஃபுல் புக்லயுமே அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்களும் லைஃப்ல ஏதாவது பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு புக் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனலா இருக்கும். அண்ட் இப்ப லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம் எல்லாம் எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்யூஷனாவும் இந்த புக் இருக்கும். ஸோ இந்த புக்கை நீங்களும் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் சக்சஸ் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு லிங்கை ஷேர் பண்றேன்.